ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிக் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா. இப்ப TCCL சொல்லிட்டு நம்ம கேபிள் டிவியோட ஆபரேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலியமா வந்து இந்த இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டிக் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் பை பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், இது பிளான் என்ன வச்சிருக்காங்க, ஸ்பீட் என்ன வச்சிருக்காங்க, இதுக்கு ரவுட்டர் தருவாங்களா அப்படி சொல்லிட்டு தான் ஃபுல் டீடைலா கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஜியோ, BSNL, ஏர்டெல், ஆக்ட் இதை பற்றிலாம் நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஃபைபர் கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து டிக் ஃபைபர் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கேபிள் ஆப்ரேட்டர் மூலிமா நமக்கு வந்து லோக்கலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஏரியாவில் இது அவைலபிளாக இருக்கா அப்படிங்கன்னா எல்லா ஏரியாலும் அவைலபிளாக இல்லை. இது எப்படி செக் பண்ணுறது, நம்ம ஏரியாவில் அவைலபிளாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, இதுக்கு பிளான் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10 MBPS இருந்து 3 years வரைக்கும் பிளான் வந்து வச்சிருக்காங்க. 3 இப்போதைக்கு இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 MBPS பிளான் வந்து நம்ம பார்த்துருவோம். 10 MBPSக்கு பிளானோட நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து பிளானோட ஸ்பீட் வந்து 10 MBPS. இதுக்கு வந்து 299 ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி நீங்க 299 ரூபா நீங்க ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து நம்ம GST ஆட் பண்ணிக்கணும். 18% GST ஆட் பண்ணீங்க அப்படின்னா 353 ரூபா வரும். ஓகேங்களா, மந்த்லி ரெண்ட் வந்து 353 ரூபா. பட் வந்து 353 ரூபா ஒரு மாசம் காசை கொடுத்து நம்ம எடுக்க முடியாது. 6 மாசத்துக்கு உண்டான காசை நம்மள்ட்ட வந்து முன்கூட்டியே பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, 353 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 6 மாசத்துக்கு நீங்க பேமெண்ட் கொடுத்துடணும். உங்களுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 2112 ரூபா வரும். ஓகேங்களா, 6 மாசத்துக்கு வந்து 2112 ரூபா. அதே மாதிரி ரவுட்டர் வந்து இவங்க செப்பரேட்டா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்கள்ட்ட ரவுட்டர் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. ரவுட்டர் இல்லை அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 2065 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. டியூவல் பேண்ட் ரவுட்டர். சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் வேணா கூட இவங்கள்ட்ட இருக்குது. சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் காஸ்ட் எவ்வளவு கோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1298 ரூபா கோட் பண்றாங்க. பட் வந்து டியூவல் பேண்ட் ரவுட்டர் வாங்குறதா பெட்டர். அதனால டியூவல் பேண்ட் ரவுட்டருக்கே வந்து நம்ம காஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 2065 ரூபா ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஒயர் சார்ஜ் வந்து ஆகும். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒயர் சார்ஜ் ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு காஸ்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்க ஏரியாவில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன் அங்கேருந்து எடுத்துட்டு வரக்கான ஒயர் சார்ஜ் ஒரு அடிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டுக்குவோம். ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஒயர் சார்ஜ் வந்து 1000 ரூபாய் போட்டுக்குவோம். ஒரு சில இடத்துல 500 ரூபாயிலே முடியும், ஒரு சில இடத்துல 750 ரூபாயிலே முடியும். அதிகபட்சம் 1000 ரூபாய் அல்லது 1500 வரைக்கும் போகும். நம்ம 1000 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, டோட்டலா எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5177 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 6 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து 10 MBPSல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அன்லிமிட்டடா நீங்க 10 MBPSல யூஸ் பண்ண முடியாது. லிமிட் வந்து செட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 300 GB மந்த்லி லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 300 GB தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், கன்சியூம் பண்ணிக்க முடியும் ஒரு மாசத்துக்கு. உங்களுக்கு ஓவராலா 10 MBPS 6 மாசத்துக்கு வேணும் அப்படின்னா 5177 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 300 GB வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 50 MBPS பிளான் வச்சிருக்காங்க. 50 MBPS பிளான் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 719 ரூபாய் பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். 942 ரூபாய் வரும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா. இது வந்து 6 மாச பிளான் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். சரிங்களா, 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 942 மல்டிப்ளை 6 மாசத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா 5652 ரூபா வரும். ஓகேங்களா, 5652 வரும். பிளஸ் வந்து நம்ம ரவுட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2065 வந்து ஆட் பண்ணிக்கணும் டியூவல் பேண்ட் ரவுட்டர். பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒயர் சார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 8723 ரூபா ஆகும் டோட்டல் காஸ்ட். சரிங்களா, 8723 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில OTT சப்ஸ்கிரிப்ஷன் இவங்க வந்து கொடுப்பாங்க. பிரபலமான OTT என்னன்னு கேட்டீங்கன்னா சன் நெக்ஸ்ட், G5, ஹாட்ஸ்டார், சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில OTT எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லிமிட்டான்னு கேட்டீங்கன்னா லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 50 MBPS வந்து ஸ்பீட்ல வந்து நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் வந்து அந்த 10 MBPS ஸ்பீட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தான் லிமிட் செட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 MBPS பிளான் வச்சிருக்காங்க. 100 MBPS பிளான் எவ்வளவு பிரைஸ் கோட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 999 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1178 ரூபா ஆகும். பட் வந்து இது 6 மாச பிளான் நம்ம எடுக்க தேவையில்லை, ஏன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 3 மாச பிளான் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. 3 மாசம் வந்து பிக் பண்ணிக்கிறோம். 3 மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா 1178 பிளஸ் வந்து 3 மாசம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3534 ரூபா வரும். ஓகேங்களா, 3534 பிளஸ் வந்து நம்ம ரவுட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டியூவல் பேண்ட் ரவுட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 2065 பிளஸ் வந்து ஒயர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6599 ரூபா வரும். ஓகேங்களா,
நீங்கள் 100 MBPS பிளான் வேணும் அப்படின்னா 6590 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரபலமான ஓடிடிலாம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சன் நெக்ஸ்ட், G5, ஹாட்ஸ்டார், சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஓடிடிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு லிமிட் எதுவும் செட் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா இதுக்கு எதுவுமே லிமிட் கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து 100 MBPSல வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 200 MBPSக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1399 ரூபா கோட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1650 வரும். 1650 வந்து 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து கொடுக்கணும் அவங்கள்ட்ட முன்கூட்டியே. ஓகேங்களா, ஏன்னா 6 மாசம் கொடுக்கலாம், 3 மாசம் கொடுக்கலாம், இல்லை 1 இயர் கூட கொடுக்கலாம். பட் வந்து 3 மாசம் நமக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1650 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4950 ரூபா வரும் 3 மாசத்துக்கு. சரிங்களா, பிளஸ் வந்து நம்ம டியூவல் பேண்ட் ரவுட் வாங்கி தான் ஆகணும். 2065 ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் அந்த ஒயர் சார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து 8015 ரூபா வரும். ஓகேங்களா, 8015 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சில ஓடிடிலாம் கொடுப்பாங்க. என்னென்ன ஓடிடின்னு கேட்டிங்கன்னா அமேசான் பிரைம் கொடுப்பாங்க, G5, சன் நெக்ஸ்ட், ஹாட்ஸ்டார் அப்படி சொல்லிட்டு பிரபலமான ஓடிடிலாம் இருக்கும். இன்னும் ஒரு சில ஓடிடிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து லிமிட் எதுவும் செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லிமிட்ல எதுவும் செட் பண்ணல. அன்லிமிட்டா நீங்கள் 200 MBPSல வந்து லிமிட் எதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா 10 MBPSல இருந்து 200 MBPS வரைக்கும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து கேபிள் ஆப்ரேட்டர்ட்டையும் கேட்டோம், அதே மாதிரி அவங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் வெப்சைட், அங்கேயும் செக் பண்ணி பார்த்தோம். 200 MBPS வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி வந்து நான் சொன்ன பிளான் எல்லாம் எக்ஸாக்டான பிளான் தான். எது மாறுபடும் கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ஒயர் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது மட்டும் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ரவுட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. ரவுட்டர் நீங்க வாங்க தேவையில்ல, ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணலாம். ரவுட்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க 2000 ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க செப்பரேட்டா ரவுட்டர் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை அவங்கள்ட்டே நீங்க வாங்கினாலும் 2000 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். இந்த ஒயர் சார்ஜ் அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ உங்க ஏரியா ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா கேபிள் ஆப்ரேட்டர் வந்து அந்த டிக் ஃபைபர் கனெக்ஷனோட லைசன்ஸ் எடுத்திருந்தாரு அப்படின்னா பக்கத்துலேயே ஒயர் கனெக்ஷன் இருக்கும். நம்ம கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் அந்த ஒயர் சார்ஜ் வந்து கம்மியாகும். இல்லை உங்க ஏரியா ஆப்ரேட்டர் கேபிள் ஆப்ரேட்டர் எடுக்கல அப்படின்னா பக்கத்து கேபிள் ஆப்ரேட்டர் வச்சிருக்காரு அப்படின்னா அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கான ஒயர் கன்சியூம் சார்ஜ் அதிகமாக தான் செய்யும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டிக் ஃபைபருடைய அவைலபிலிட்டி உங்க ஏரியாவில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் நான் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்க ஏரியாவுடைய பின்கோடு அட்ரஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க ஏரியாக்கான கேபிள் ப்ரொவைடர் யாரு, அவங்கள்ட்ட இந்த லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கால் பேக் வரும். கால் பேக் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னா அவங்க நேரில் வந்துட்டு உங்களுக்கான பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபைபர் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இது வாங்குறதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஆதார் கார்டுலேயே வந்து உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபும் இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃபும் இருக்கு இல்லையா, அதனால ஆதார் கார்டு போதும். பிளஸ் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்கும், டிக் வெப்சைட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க, அதுல கண்டிப்பா எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. டிக் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேபிள் ஆப்ரேட்டர் வந்து டீல் பண்றதுனால எல்லா ஏரியாலும் மோஸ்ட்லி இவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல இல்லாம இருக்கும், பட் சீக்கிரத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது ஓவரால் எவ்வளவு விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you for watching.